மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நாமக்கல் மாவட்டத்தினுடைய காலாண்டு தேர்வுக்குண்டான விடை குறிப்பு இன்றைக்கு 19/9/2024 அன்று நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய தேர்வு. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விடை குறிப்புகள் போட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த விடை குறிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த சேனலில் நம்மளுக்கு வரக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதற்கு நீங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய விளம்பரங்கள், அடுத்தடுத்து போடக்கூடிய விடை குறிப்புகள், இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்புக்கு உண்டான காலாண்டு தேர்வுக்கான விடை குறிப்பு. இதில் நம்மளுக்கு முதல்ல 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 14 ஒரு மதிப்பெண் வினாக்களும் புக் பேக்கு, இன்டீரியர், இந்த 2 விதமான பகுதியிலிருந்து நம்மளுக்கு வந்திருக்கும். இதில் நம்மளுக்கு முதல் கேள்வி வெள்ளச்சமவெளிகள் அழிய காரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு விடை மணல் அள்ளுதல். 2வது கேள்வி பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பிறந்தவர். இவர் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பெருங்கடல் என்பதற்குண்டான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது பண்பு தொகை. 3வது கேள்வி இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தொல்காப்பியம் என்பது சரியான விடை. 4 இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்தோடு வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனந்தம், வக்கிரம், வஞ்சனை, இவை அனைத்தும் என்பது சரியான விடை. அடுத்து 5வது கேள்வி, இது நம்மளுக்கு உள்வினாவாக கேட்டிருக்கிறாங்க. அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர் உளர் ஆனோம், இவர் யாரிடம் கூறக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதே முறையில் நம்மளுடைய புத்தக வினாக்களும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு புத்தக வினா மாதிரியே ஒரு இன்டீரியர் வினாவும் கேட்டு வச்சுருக்காங்க, உள் வினாவும் கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இது சரியாக விடை எழுதலாம். கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் மதிப்பெண் போயிடும். அதனால் கேள்விகளை ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா முழு மதிப்பெண் எடுத்துடலாம். அப்போ இதுக்குண்டான விடை ராமன் குகன் அப்படிங்கிறத சரியான விடை. அதுக்கப்புறம் 6வது கேள்வி கூற்று காரணம் அப்படிங்கிற முறையில் புத்தக வினாக்களை கேட்டிருக்கிறாங்க. கூற்று இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் என்பது சரியானது. காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தில் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இது கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது தான். அதுக்கப்புறம் 7வது வினா காவினேன் கலனை சுருக்கினேன் கலப்பை என்ற பாடல் வரியில் கலன் என்பதற்குண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது இசைக்கருவி. இப்போ நம்மளுக்கு காலாண்டு தேர்வுக்குண்டான வினாத்தாள் வடிவமைப்பு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், புத்தகத்தில் விடை குறிப்புகள் இந்த ஆ இ ஈ அப்படிங்கிற மெத்தடில் நம்மளுக்கு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆனால் வினாத்தாளில் வேறு இடத்துல மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதாவது விடைகளை எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி விட்டுருக்குறாங்க. அப்போ அதனால் விடைகளை தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா தான் ஆன்சர் பண்ண முடியும். அதை தெளிவாக என்ன பண்ணிங்க பார்த்துங்க. அதுக்கப்புறம் 8வது வினா கையேந்தி வாங்கிய துளிகள் பற்றி ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது கேட்டிருக்கிறாங்க. இப்போ இது நம்மளுக்கு உள்வினா தான். கையேந்தி மலைத்துளிகள் வாங்கும்போது நரம்புகள் வீணை மீட்டி கொண்டு இருக்கின்றது என்பது தான் சரியான விடை. அதுக்கப்புறம் 9 பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது. இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது பாரதியார். இது உள்வினா, நம்மளுக்கு முதலில் உள்வினாவாக கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 10வது கேள்வி சுரதா நடத்திய கவிதை இதழ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. காவியம். இது புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே 4வது இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்போ விடையை கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா தான் மார்க் எடுக்க முடியும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 11 எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சு நிலை சக்தி பெருக்கத மூச்சு நிலை என்ற பாடல் வரி எவற்றை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது தந்தை வழி சமூக முறையை உணர்த்தக்கூடியது என்பது சரியான விடை. அதன் பிறகு பொறுத்துக 12வது கேள்வி. இங்கே இது புத்தக வினா தான். இதில் தமிழ் அழகியல் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நிலவுப்பூ, கிடை, நாவல், இதுக்கெல்லாம் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது நம்மளுக்கு 2வது விடை குறிப்பு சரியானது. அதுக்கப்புறம் 13 படிமம் என்பதற்குண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 5வது எல்ல புத்தக வினா தான். காட்சி என்பது சரியான விடை. அதன் பிறகு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது இன்டீரியர் உள்வினாவாக கொடுத்துருக்குறாங்க. திருக்குறள் பகுதியிலிருந்து உள்வினாவாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதில் 4 வரிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 வரிகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38, அது சரி. ஆனால் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க இயல் 3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இயல் அப்படிங்கிறது 4. அப்போ என்பது இப்போ தவறானது. அதுக்கப்புறம் நெடிலா திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்கள் 1 என்பது சரியானது. அதுக்கப்புறம்
வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புயல் வையகமே என்று பாடியவர் பாரதியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த வரிகளை பாடினது பாரதிதாசன். அப்போ இந்த வரி தவறானது. அதுக்கப்புறம் நெடில் திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 என்றது கொடுத்துருக்குறாங்க. இது சரியானது. அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 4 வரிகளில் நெடில் ஆவும் நெடில் இது 2 தான் சரியானது. அதுதான் நம்மளுக்கு ஆன்சராகவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 14க்கு நெடில் அப்படிங்கிறது சரியானது. அதன் பிறகு ஒரு மதிப்பெண் 14 ஒரு மதிப்பெண் வேணா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 மதிப்பெண் வேணா பகுதி. 2 மதிப்பெண் வேணால முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது வந்து செய்யுள் பகுதி. அந்த செய்யுள் பகுதியில் 4 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 3 கேள்விகளுக்கு பதில் எழுதணும். அதில் முதல் கேள்வி நிலையாமை குறித்து சவரை உரைக்கும் கருத்து யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நிலையாமை குறித்து சவரை சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு 4 பதில்கள் கொடுத்துருக்குறோம். சவரி ராமனை கண்டதும் அன்பினால் என்ன பண்ண கண்ணீர் இழுவது போல அருவி இழுவது போல கண்ணீர் அடித்தாள் அப்படிங்கிறது ஒரு பதில். பொய்யான உலகப்பற்று அழிந்தது என்பது இன்னொரு பதில். அளவற்ற காலம் மேற்கொண்ட தவம் பழித்தது அப்படிங்கிறது இன்னொரு பதில். பிறவி ஒளிந்தது. அப்போ இதில் நம்ம சுருக்கமாக எழுதலாம். பொய்யான உலகப்பற்று அழிந்தது, தவம் பழித்தது, பிறவி ஒளிந்தது அப்படின்னு எழுதினா கூட போதுமானதான், சரியான பதில் தான். அப்போ வாக்கியமாக அமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாக்கியமாக அமைச்சு எழுதிடுங்க. அதே மாதிரி 16வது கேள்வி கவிதை வசனம் இது 2க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனையை சேர்க்காமல் அடியளவை அறியாமல் எழுதக்கூடியது வசனம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதுகை மோனை இயைபு முரண் இந்த நெறிகளில் உட்பட்டு எழுதுவது கவிதை அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம இன்னும் சுருக்கமாக எழுதணும் அப்படின்னா யாப்பு இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு எழுதுவது கவிதை, யாப்பு இலக்கண நெறிகளுக்கு உட்படாமல் எழுதுவது வசனம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எழுதலாம். அப்போ இதுக்கு 2 மார்க் நம்மளுக்கு உண்டு. அடுத்து 17வது கேள்வி மறக்கக்கூடியது கூடாதது யாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒருவர் செய்த நன்மையை நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்கக்கூடாது. ஆனால் ஒருவர் செய்த தீமையை மறந்து விடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதேமாதிரி கீழே 3வது பாயிண்டாக நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா, மறக்கக்கூடியது கூடாதது நன்மை, மறக்கக்கூடியது தீன்மை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் எழுதினா கூட போதுமானது தான், சரியான நம்மளுக்கு மதிப்பெண் கிடைக்கும். அதேமாதிரி 18வது கேள்வி கழிவிழா ஒளிவிழா என்பதற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் கழிவிழா என்பது எழுச்சி தரும் விழா, ஒளிவிழா என்பது ஆரவார விழா. இது 2 எழுதினீங்கனாவே ஒவ்வொரு மார்க் கட்டாயம் கிடைக்கும். அதுக்கு விளக்கம் தான் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். முக்கியமான பாயிண்ட் தான் நம்மளுக்கு தலைப்பாகவே கொடுத்துருக்குறோம். அடுத்து பிரிவு 2 அதுவும் 2 மதிப்பெண் வேணா தான். இது உரைநடை சார்ந்த பகுதி நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதில் 19வது கேள்வி ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடரின் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது நமக்கு வந்து பொது வினா தான். இது நம்ம பொருத்தமான விடை எழுதியிருந்தாவே அதுக்கு மதிப்பெண் கொடுக்கலாம். அப்போ அது தெளிவாக என்ன பண்ணீங்க பார்த்துங்க. மரம் வளர்த்தால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 20வது கேள்வி சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகள் இந்த குலத்தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறது, பெண் குழந்தையின் பேர் முதன்மையாக கருதப்படுகிறது. அதேமாதிரி குடும்பத்தினுடைய சொத்துக்களும் வளங்களும் பெண்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற வரிகளும், அதே மாதிரி இந்த வரிகள் வந்து மருதத்திணையில் குறுந்தொகையில் 295வது பாடலாக கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இதுக்கு கீ பாயிண்ட்டு. இப்போ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா முழு மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். அதன் பிரகாரம் என்ன பண்ணுங்கள் படிச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் 21வது கேள்வி இது நம்மளுக்கு உள்வினாவாக கொடுத்துருக்குறாங்க. புத்தக பின்னால் இருந்து வர்றதில்லை, உள்வினாவாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 6 மதிப்பெண்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது நமக்கு தெரியும். சென்னையில் உள்ள நூலகங்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் கன்னிமாரா நூலகம், கீழ்திசை சோடை நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், உவேசா நூலகம் போன்ற எல்லாமே சென்னையில் இருக்கக்கூடிய நூலகங்கள். இதெல்லாம் எழுதினீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு மொழிபெயர்ச்சி 2 மதிப்பெண் வேணால் இதில் நம்மளுக்கு 9 கேள்விகள் கொடுப்பாங்க. அதில் நம்ம 7 கேள்விகளுக்கு பதில் எழுதணும். அப்போ அதில் நம்மளுக்கு இலக்கண பகுதி கொடுத்துருக்குறாங்க. சாய்ப்பான் அப்படிங்கிறது பகுபத உறுப்பிலக்கணம்லாம் ஆசிரியர்களை தெளிவாக நடத்தியிருப்பாங்க. அப்போ அது எப்படி பிரியும், அதுக்கு என்ன உறுப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக என்ன பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி 23வது கேள்வி புணர்ச்சி விதி தனி ஆழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனி குட்டல் ஆழி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கிறோம். அப்போது நம்மளுக்கு முதல் விதி பாருங்கள் இவழியவும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறோம். நிலைமொழி இறுதி வறுமொழி முதல் இது 2ஐயும் பார்க்கணும். நிலைமொழி இறுதியில் வந்து ஐ இந்த 3 எழுத்தில் ஒரு ஒன்று முடியணும். வறுமொழியில் உயிர் எழுத்துக்கள் வரணும். அப்படி இருந்தது அப்படின்னா எகரம் தோன்றும். அதான் ஐவழி எவ்வும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2வது விதி வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதி. அதே மாதிரி புது பெயல் அப்படிங்கிறது புதுமை குட்டல் பெயல் மை விகுதி வந்திருக்குது, ஈர்ப்போதல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும். அப்போ மீதம் இருக்குது புது குட்டல் பெயல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போது இயல்பாக சொல்லு இருக்குது. இடையில க ச த ப இந்த 4 எழுத்தில் ஒரு எழுத்து தான் நம்மளுக்கு தேவைன்னா இயல்பின விதியினம் என்ற உயர்முன் க ச த ப அப்படிங்கிற விதியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதன் பிறகு கொண்டு என்ற ஒரு வார்த்தை கொண்டு 2 வாக்கியங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு தான் அவன் பால்
கொண்டு சென்றான் அப்படின்னு சொன்னோம். அவன் பால் கொண்டு சென்றான் அப்படிங்கிற 2 விதமான வாக்கியங்கள் எழுதியாச்சு. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண், அது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 25வது உவமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படையாக, அதாவது தெளிவாக பேசுவது. அதுக்கு நம்ம ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறோம். இதுக்கு பொருத்தமான நீங்கள் சென்டென்ஸ் எழுதியிருந்தீங்க, வாக்கியம் எழுதியிருந்தீங்கன்னா மதிப்பெண் வழங்கலாம். அதன் பிறகு 26வது கேள்வி தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஐப்பசி அடமலையில் ஊரணி நிறைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அதை நம்ம தூய தமிழ் எழுதணும். ஐப்பசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது அப்படின்னு சொல்லி தெளிவான படம் எழுதணும். அதன் பிறகு வள்ளினிமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுங்க 27வது கேள்வி கொடுத்துருக்குறாங்க. அந்த இட்டு எழுதுகிற இடத்துல நம்ம தடிமனான எழுத்தாக கொடுத்துருக்குறோம். அதை தெளிவான பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் 28 சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க 2 விதமான சொல் கொடுத்துட்டாங்க. அப்போ பலகை, அதன் பிறகு தாமரை அப்படின்னு சொல்லி 2 விதமான வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. அதை 2ஆக நம்ம பிரித்து நம்ம எழுதியிருக்கிறோம். அதை பார்த்துங்க. 29வது கேள்வி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம எழுத்து வழக்கில் அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 30வது கேள்வி ஃபேமிலி ட்ரீ குடும்ப மரம், நம்ம 4வது இயலில் பரம்பரை மரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது மையமாக வச்சு தான் இதை கொடுத்துருக்குறாங்க. பொதுவான செய்தியாக கொடுத்துருக்குறாங்க உள்வினாவாக. அதை பார்த்துங்க. அதே மாதிரி விசா நுழைவு இசைவு அப்படிங்கிறது. அதன் பிறகு 4 மதிப்பெண் வேணால் செய்யுள் பகுதியில் 4 கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 கேள்விகளுக்கு நம்ம பதில் எழுதணும். இது செம்பருதி மலைமேற்றில் தலை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம் தொடரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சி நயத்தை கொடுக்கணும். அப்போ இதில் மாலை நேரத்தை சூரியன் மறையும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு காட்சிப்படுத்தி நயத்தோடு கொடுத்துருப்பாங்க. இந்த விடைகளை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். அதன் பிறகு 32வது வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து அப்படின்னு சொல்லி இடம் சுற்றி பொருள் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமே நம்மளுடைய வினாத்தாள் எடுத்து பார்த்தோம்னா தெரியும், இடம் சுற்றி பொருள் விளக்கம் அப்படிங்கிற மெத்தடில் ஒரு கேள்விகள் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மெத்தடில் இருக்கக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய கேள்விகளை தெளிவாக படிச்சுக்கிங்க. அதன் பிறகு 33வது கேள்வி சடாயுவே தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது ராமன் வந்து சடாயு இறந்த பிறகு அந்த இறுதி காலத்தில் செய்ய வேண்டிய சடங்குகளை என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுல ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். அதை தெளிவாக பார்த்துங்க. இதை எழுதுனீங்கன்னாவே போதுமானது தான். அதன் பிறகு 34வது கேள்வி ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அந்த கந்தவேல் முருகனை நம்ம வந்து முதல்ல புகழ்ந்து பாடுவோம். அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுவோம். அந்த வேண்டுவது போல் இருக்கக்கூடிய வரிகள் இதில் கொடுத்துருப்போம். இதையெல்லாம் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே சுலபமாக முழு மதிப்பெண் எடுத்துடலாம். அதன் பிறகு 35வது கேள்வி இதெல்லாம் உரைநடை கேள்வி. சங்க பாடலின் ஒலிக்கோலங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகம் விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பாடல் எழுதி இதில் வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் திரும்ப சொல்கிறது, இந்த மாதிரியான வரிகள் திரும்ப கொடுத்துருப்போம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சுலபமாக நம்ம மதிப்பெண் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 36வது கேள்வி பேரிடர் மேலாண்மையான விளக்கம் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு 4 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த 4 பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் இருக்குது. இதை தெளிவாக என்ன பண்ணீங்க படிச்சுக்கிங்க. அதன் பிறகு 37வது கேள்வி பண்டைய விரிந்த குடும்பம் இன்றைய கூட்டு குடும்பத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பாயிண்ட்டுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது எல்லாமே முக்கியமான செய்திகள் தான். ஒவ்வொரு வருஷமே நம்மளுக்கு பப்ளிக் கீ வரதில்லை. அங்கே பப்ளிக் கீயில் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டுகள் தான் நம்ம இந்த பாயிண்ட்டுகளை எடுத்து கொடுத்துருக்குறோம். அப்போ இதில் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதினாவே முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அப்போ இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கிங்க. படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 38வது கேள்வி இந்தோ சாரசனி கட்டிடம். இது வந்து இன்டீரியர் தான். இந்த இன்டீரியர் வினாக்களில் நம்மளுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 பாயிண்ட் நம்மளுக்கு பெட்டி செய்தியாக கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். 5வது இயலில் பெட்டி செய்தியாக கொடுத்துருப்பாங்க. இது பிடிஏவில் அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. அதிகப்படியாக இதுவும் கேட்பாங்க. இதை தெளிவாக என்ன பண்ணி படிச்சிங்க. இந்த பாயிண்ட் எழுதினீங்கன்னாவே போதுமானது. பிறகு 39ல் ஏகதேச உருகுவணியை விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு அணி தலைப்பு கொடுத்தனால அணி இலக்கணம், சான்று, விளக்கம், பொருத்தம் இந்த 4 தலைப்பு எழுதுனா நம்மளுக்கு 4 மார்க் உண்டு. அதேமாதிரி பாடலை கொடுத்துட்டாங்க. அன்பு மரணம் உடைத்தானி இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது இக்குறப்பாயில் பயன் வந்துள்ள அணியை சுட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அணி சுட்டல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எழுதியிருக்கணும். அணி சுட்டல் எழுதுனா ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க. அப்புறம் இலக்கணத்துக்கு 1 மார்க்கு, சான்றுக்கு 1 மார்க்கு, சான்று விளக்கத்துக்கு 1 மார்க்கு, பொருத்தத்துக்கு 1 மார்க், மொத்தம் 4 மார்க் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதன் பிறகு திணை இலக்கணம் நம்மளுக்கு பாடான் திணை கொடுத்துருக்குறாங்க. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. இப்போ இது நம்மளுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான். இதை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா 4 மார்க் சுலபமாக எடுக்கலாம். அப்போ மொழிபெயர்ச்சி 4 மார்க் பொறுத்தவரையிலும் நீங்கள் கேள்விகளை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் வேணும். அதுக்கப்புறம் அல்லதுன்னு கொடுத்து அகநானூற்று பாடலை வெளிப்படுத்தும் உள்ளுரை பொருளை விளக்குக அப்படின்னு சொல்லி இது உள்வினாவாக கேட்டிருக்கிறாங்க. அந்த
கடற்கரையில் மாட்டு வண்டி இழுத்துக்கிட்டு போகும்போது அந்த மாடு படக்கூடிய துயரம், தலைவன் படக்கூடிய துயரம், இது எல்லாம் சேர்த்து உள்ளுரை உவமையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சுலபமாக எழுதலாம். இதில் 6 மதிப்பெண் வினா இருக்கும். அதில் ஒரு பகுதி தான் நம்மளுக்கு 4 மதிப்பெண் வினாவை கேட்டிருக்கிறாங்க. இதை சுலபமாக படிச்சிங்க. இதில் பகுதியும் குறைவாக தான் இருக்கும். முழு மதிப்பெண்ணும் எடுத்துடலாம். அது தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 41 வெண்பாவிற்கான இலக்கணத்தை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 4 பாயிண்ட் தான். 4 பாயிண்ட் எழுதினீங்கனாவே நம்மளுக்கு 4 மதிப்பெண் கிடச்சிரும். இது முழு மதிப்பெண்ணை சுலபமாக வாங்கிடலாம். அதுக்கப்புறம் 42வது கேள்வி, பின்வரும் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வு அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இது வந்து சொந்த நடையில் நம்ம எழுதலாம். ஆனால் மனித வாழ்க்கையோட ஒப்பிட்டு எழுதணும். 4 தலைப்புகள் போட்டு என்ன பண்ணணும் எழுதணும். பழமொழி விளக்கம் எழுதணும், வாழ்க்கை நிகழ்வு பழமொழி எழுதணும், அறியும் கருத்து அப்படின்னு போட்டு ஒரு 3 தலைப்பு 4 தலைப்பு போட்டு எழுதுனீங்க அப்படின்னாவே நம்ம முழு மதிப்பெண் எடுத்துடலாம். அதன் பிறகு 43 இலக்கிய நயம் பாராட்டல் அப்படிங்கிறது. இது பாடல் கொடுத்துருவாங்க. ஏற்புடைய நயங்கள் இருந்திருப்பின் அதுக்கு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு 6 மதிப்பெண். இதுதான் நம்மளுக்கு நம்ம அதிக நேரம் செலவழிக்க வேண்டிய ஒரு பகுதி. இதில் எந்த கேள்வியை சூஸ் பண்ணணும், எந்த கேள்வியை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா ஒவ்வொரு செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் 3 பகுதியில் மொத்தம் ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லதுன்னு சொல்லி 2 கேள்விகள் கொடுப்பாங்க. அதில் முதல்ல செய்யுள் பகுதி, செய்நின்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்து துணை கொண்டு எழுதுக, அல்லது நெடுநல் வாடை நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணனே சொல்லின் வடிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. இதில் 2 கேள்வியுமே நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதிலே குறிப்பாக அந்த 2வது கேள்வி நெடுநல் வாடையை பற்றி நம்ம எழுதலை. ஏன்னா நேரமும் நம்மளுக்கு மிச்சம் பிடிக்கலாம், முழு மதிப்பெண்ணும் வாங்கலாம். இப்போ அதனால் அந்த திருக்குறள் எழுதி அதுக்குண்டான விளக்கம், அதன் பிறகு நம்மளுக்கு நெடுநல் வாடைக்குண்டான கேள்வி அல்லதில் போட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே பப்ளிக்கில் நீங்கள் வந்தது அப்படின்னா எழுதுனீங்க அப்படின்னா முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரியான கீகள் தான் கொஞ்சம் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் 45வது கேள்வி, கவிதை நடை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டு விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே 2 மதிப்பெண்ணும் நம்ம படிச்சிருக்கிறோம், 4 மதிப்பெண்ணும் படிச்சிருக்கிறோம். அப்போ அதையெல்லாம் தொகுத்து எழுதினீங்கன்னாவே 6 மதிப்பெண் வினாக்களாக வந்துடும். அதனால் நீங்கள் பெருசாக இதில் படித்து எழுதுகிற மாதிரியான இருக்காது. ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நீங்கள் படித்த பகுதியாக தான் இருக்கும். இப்போ இதை படிச்சிங்க அப்படின்னா முழு மதிப்பெண் எடுத்துடலாம். அதன் பிறகு 45 அல்லது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பண்டைய காலத்து கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே கற்றல் கற்பித்தல் முறை. இந்த பகுதிகளும் ரொம்ப ரொம்ப சுலபமான பகுதிகள் தான். ஏன் அப்படின்னா இந்த வித்யாரம்பம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 2 மதிப்பெண் வேணால் படிச்சிருப்போம். முறை வைப்பு அப்படிங்கிறத 2 மதிப்பெண் வேணால் படிச்சிருப்போம். மையாடல் அப்படிங்கிறது நம்ம 4 மதிப்பெண் வேணால், எழுத்து பயிற்சி அப்படிங்கிறது 2 மதிப்பெண் வேணா, எழுத்தாணிகள் அப்படிங்கிறது 2 மதிப்பெண் வேணா, மனப்பயிற்சி அப்படிங்கிறது 2 மதிப்பெண் வேணா. இப்படி நிறைய 2 மதிப்பெண் வினாக்களும் 4 மதிப்பெண் வினாக்களும் சேர்ந்தது தான் நமக்கு ஒரு 6 மதிப்பெண் வினாக்களாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பகுதி எல்லாமே சுலபமாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய பகுதி. இதில் மொத்தம் 9 உட்தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 உட்தலைப்புகள் எழுதினீங்கனாவே 6 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த தலைப்புகள் எழுதுனா முழு மதிப்பெண் கிடைக்குமோ அந்த தலைப்புகள் எடுத்து எழுதுங்க. அதன் பிறகு 46 துணைப்பாடம், உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து முடிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு கற்பனை கதை தான். நம்மளுடைய புத்தகத்தில் 2 பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கதையை கொஞ்சம் மாற்றி கடைசியில் ஒன்று சேராமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ கதையை உள்வாங்கிட்டு படிச்சுட்டு அழகான பண்ணலாம் எழுதலாம். அப்போ கேள்விகளை தெளிவாக படிங்க. அது எப்படி வேணாலும் நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. அதன் பிறகு அல்லதுன்னு சொல்லி கிராம தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளுக்கு புத்தக வினா தான். இது முழுவதும் சுலபமாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய பகுதி. இது நம்மளுக்கு பொதுவாகவே எழுதலாம். பொருத்தமான கதை எழுதியிருந்தால் இதுக்கெல்லாம் மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், உட்தலைப்புகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுதுங்க, முழு மதிப்பெண் வாங்கலாம். அதுக்கப்புறம் பகுதி 5, அதில் அடி பெறலாமல் செய்யுள் வடிவில் விடை தருக அப்படிங்கிறது மனப்பாட பாடல் பகுதி. இந்த பகுதியை நீங்கள் மனப்பாட பாடல் எல்லாமே தரவாக படித்து வச்சுக்கிங்க. இந்த பகுதி எல்லாமே நம்ம முழு மதிப்பெண் வாங்கலாம், சுலபமாகவும் வாங்கலாம். அதனால் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வினாத்தாள் மதிப்பாய்வு, இந்த பகுதியை கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். ஏன்னா இப்போ காலாண்டு தேர்வில் நம்மளுக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் கேள்விகள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பட்டியல் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 4 மதிப்பெண், அதில் செய்யுள் உரைநடை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இயல் 5 இயல்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 மதிப்பெண் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இயல் 1லேருந்து புத்தக வினா 2, உள்வினா 1 இன்டீரியர் கொடுத்துருக்குறாங்க. 2வது இல்லை 1 கொடுத்துருக்குறாங்க. 3வது இல்லை 2 புத்தக வினா 2 இன்டீரியர் கொடுத்துருக்குறாங்க. 4வது இல்லை புத்தக வினா கொடுத்துருக்குறாங்க. 5வது இல்லை புத்தக வினா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 14 1 மதிப்பெண் வினா. அதே மாதிரி 2 மதிப்பெண் வினா எடுத்துக்கிட்டிங்கன்னா செய்யுளில் 3வது இல்லை 2 கேள்வியும்
4வது இயலில் ஒரு கேள்வி, 5வது இயலில் ஒரு கேள்வி கொடுத்துருக்குறாங்க. புக் பேக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உரைநடை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது இயலில் 1, 3வது இயலில் 1, 5வது இயலில் இன்டீரியர் கேள்வி 1 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம 3 கேள்வி கொடுத்து 2 கேள்வி எழுதணும். அப்போ புத்தக வினாக்கள் எல்லாம் தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா 1 இன்டீரியர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4 மதிப்பெண் வேணால் செய்யுள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1வது இயலில் 1, 3வது இயலில் 2, அதுக்கப்புறம் 5வது இயலில் 1, மொத்தம் 4 கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உரைநடை எடுத்துக்கிட்டால் 1வது இயலில் 1, 2வது இயலில் 1, 3வது இயலில் ஒரு கேள்வி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 5வது இயலில் ஒரு இன்டீரியர் ஒரு கேள்வி கொடுத்துருக்குறாங்க. அப்போது 3 கேள்வி புத்தக வினாவும் 1 கேள்வி உள் வினாவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ புத்தக வினாக்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா 2 கேள்வி இதில் அட்டன் பண்ணலாம். 6 மதிப்பெண் எடுத்துக்கிட்டிங்கன்னா செய்யுளில், உரைநடையில், துணைப்பாடத்தில் எல்லாத்துலேயுமே புக் பேக் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதில் நம்மளுக்கு இயல் 1ல் ஒரு 2ல் ஒரு கேள்வியும் 3ல் ஒரு கேள்வியும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உரைநடையில் 1வது கேள்வியில் 1, அதுக்கப்புறம் 4வது இயலில் 1 கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி 6 துணைப்பாடம் எடுத்துக்கிட்டு அப்படிங்கன்னா 3வது இயலில் 1, 5வது இயலில் 1 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் தெளிவாக மதிப்பாய்வு செஞ்சு பார்த்துக்குங்க. இப்போ இது நம்மளுக்கு காலாண்டு தேர்வுக்குண்டான வினாத்தாள் பின்னால் சேர்த்துருக்குறோம். அப்போ அந்த வினாத்தாளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்குங்க. இது நாமக்கல் மாவட்டத்திற்குண்டான 2024க்குண்டான வினாத்தாள். அப்போ இந்த வினாத்தாள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு அது எல்லாத்துக்குமே பயன்படும். விடை குறிப்புகளும் பயன்படும். அப்போ அந்த விடை குறிப்புகளையும் பயன்படுத்திக்கிங்க. அதேமாதிரி நம்மளுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு தேவையான இது போன்ற விடை குறிப்புகள்லாம் போட்டுகிட்டே வருவோம். நீங்கள் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விடை குறிப்புகளை பார்த்துக்குங்க. அதன் பிரகாரம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக என்ன பண்ணலாம், முழு மதிப்பெண் எடுக்கலாம். நன்றி. மாணவர்களையும் நல்ல மதிப்பெண் எடுக்க ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய அன்பான வாழ்த்துக்கள். படித்து பயன்பெறவும். நன்றி, வணக்கம்.